கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 21வது நாள் ஜெபத்தின் 13வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆலயத்தில் கிருபையாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு சிறிய கூட்டம்தான் வருகிறது. நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கிறோம். உங்களுக்கும் அந்த வார்த்தைகளை அறிவிக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்படி எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சீரியா தேசத்து மனிதர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போ வரும்போது அவங்க பிளான் பண்றாங்க. இந்த திட்டம் எலிசா ஒரு இஸ்ரவேல் தீர்க்கதரிசி, அவனுக்கு தெரிஞ்சிச்சு. பல முறை அவங்க யுத்தம் பண்ண வராங்க, பல முறை தோற்கடிக்கப்பட்டு போறாங்க. அவங்க திட்டம் நிறைவேறல. உடனே சீரிய அந்த ஆட்கள் யோசிக்கிறாங்க, யாரு நம்ம கிட்ட அந்த உளவாளி, யார் நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த போய் சொல்றது யாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, ஐயோ, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் பேர் எலிசா. எங்க நடக்கிற பிரச்சனையும் அவருக்கு தெரிஞ்சிடும், அதனாலதான் தங்களை காத்து கொள்றாங்க அப்படின்னு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. ராஜாவின் இருதயம் குழம்பினது. அவன் எங்க இருக்கிறான்னு பாருங்க. உடனே ஒரு கூட்டம் போகுது. இத எலிசாவின் வேலைக்காரன் பார்த்துட்டான். பார்த்த உடனே பயங்கரமான ஜனங்கள்லாம் எலிசாவை சுற்றிலும் அந்த ஏரியா சுற்றிலும் படை சூழ எல்லாரும் வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே, நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டவனே என்று கேட்கிறான். அதற்கு தான் சொல்றாரு, நீ பயப்படாத, அவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிறவர் அதிகம். என்ன விசுவாச வார்த்தை! சரி, அதோட விடல, ஜெபம் பண்றாரு. எலிசா விண்ணப்பம் பண்ணினார், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். விண்ணப்பம் பண்ணினார் கடவுள் கிட்ட. என்னது? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். என்ன அருமையான ஜெபம்! மனிதன் பார்வை வித்தியாசம், ஆனா ஆண்டவர் கிரியை செய்தால் அதைவிட ஆச்சரியம். இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றார். உடனே ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அற்புதம் பாருங்களேன்! உடனே கண் திறக்கப்படுகிறது. அவன் குருடா இல்ல, ஆனா உள்ளத்தில் உள்ள ஒரு மனக்கண் இருக்கு, அது மங்கி போய் இருக்கு. அவன் கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றில என்ன இருக்குது? அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். நேராக மறைவாக யார் எந்த வலைகளை விரித்தாலும் தேவன் தமது பிள்ளைகளை பாதுகாப்பார். தலையில் உள்ள ஒரு முடி விழாது. அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணோம், அவ்வளவுதான். நமக்கு தெரிந்ததெல்லாம் தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும். அவரு எல்லாம் பார்த்துக்குவார். பயத்தோட இருக்கிறீங்களா? என்னதான் நடக்கட்டும், பயப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காரனை போல பயத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு, பயத்தை அகற்றும். எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டு ஆச்சரியத்தை காண வைத்தீரே, அதை போல காரியங்களை செய்யும். எங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்யும்படி வேண்டுகிறோம். ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக,
விசுவாசம் வளருவதாக, தைரியமுடையவர்களாய் இருப்பாராக. கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.